11ஆம் வகுப்பு மாணவர் வகுப்பறையில் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். புத்தகச் சுமை மற்றும் 4வது மாடிக்கு நடந்து சென்றதால் இறந்திருக்கலாம் என மாணவனின் தாய் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க என்ன செய்யலாம் என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன பார்க்கலாம். 4வது மாடியில் போய் கிளாஸ் எடுத்துன்னா அதுங்க ஏறி இறங்கி பசிக்கும், சாப்பிடாம வரும். 7 மணி கிளாஸ் நடத்துறாங்கன்னா சாப்பிடாம வரும் பசங்க, புரியுதுங்களா? அதுங்களுக்கு மயக்கம் வரும், டயர்டாக இருக்கும். அதுங்க எப்படி படிக்கும்? கிளாஸ் வச்சிங்கன்னா நீங்கள் வைங்க, நான் வேணான்னு சொல்ல. ஒன்று ஸ்நாக்ஸ் கொடுங்க, நீங்கள் ஸ்கூல் மூலியமாக ஸ்நாக்ஸ் கொடுங்க, இல்லை கேண்டீனாவது வைங்க, அதுக்கு எதாவது சாப்பிட்டுக்கும். காலங்களில் நம்ம சாப்பிட்ட உணவு எல்லாத்தையும் நமக்கு தாங்குச்சு. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு நவீன உலகத்துக்கு உண்டான மேலே பிள்ளைங்களுக்கு அது சத்து குறைபாடு மற்ற எல்லாத்தையும். அதனால் அரசு பள்ளி மற்ற தனியார் பள்ளி அந்த குறிப்பிட்ட அரசு நிர்ணயிக்கிற காலகட்டத்தில் மட்டும் பள்ளி இயங்கத்துன்னு நடவடிக்கை இருக்கணும். இப்போலாம் சின்ன சின்ன பசங்க 6 வயசு பையனுக்கும் வருது, 10 வயசு பையனுக்கும் வருது, 20 வயசு பையனுக்கும் வருது ஹார்ட் அட்டாக்லாம். இது எல்லாத்துக்கும் காரணம் முக்கியமாக இந்த உணவுப் பொருட்கள் தான். இதெல்லாம் தவிர்த்துட்டு பசங்க ஆடி ஓடி விளையாடினா, கொஞ்சம் உடற்பயிற்சி இந்த மாதிரி மேற்கொண்டாங்கன்னா அவங்களுடைய இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த நிகழ்வு நடந்ததுக்காக நம்ம வருத்தப்படக்கூடிய இதே வேளையில் அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த சூழலில் அவரை சுற்றி இருந்த மாணவர்களால் அவருக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடிஞ்சது அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது. சுற்றி இருந்த மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயத்தில் அங்கேயும் இங்கேயும் கூச்சல் இட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அவருக்கு உதவி செய்வதற்கு எப்படி என்ற அறியாமல் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு முதலுதவியை தான் நம்ம சிபிஆர் சிகிச்சை, கார்டியோ பல்மனரி ரெசிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாக நம்ம சொல்கிறோம். முதலுதவி அப்படின்றது முதல் அந்த 6 நிமிடத்திற்குள்ள நம்ம செய்தாலே ஒழிய அவருடைய மூளைக்கு போகக்கூடிய இந்த ரத்தத்தில் தடை ஏற்பட்டுவிடும். அப்புறம் மூளை செயலிழந்து விட்டுச்சுன்னா அனைத்து உறுப்புகளும் 10 நிமிடத்தில் மொத்தமாக நின்றுவிடும். ஆகவே அந்த முதல் 6 முதல் 10 நிமிடம்ன்றது அவர் உயிர் பிழைப்பதற்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு நேரமாக நம்ம இதில் பார்க்கிறோம். எனவே ஹார்ட் அட்டாக்காக இருந்தாலும் சரி, கார்டியாக் அரெஸ்டாக இருந்தாலும் சரி, இந்த முதலுதவி அப்படின்னு நம்ம சொல்றது இந்த சிபிஆர் சிகிச்சை மட்டுமே. ஸோ இதை முறையாக கண்டிப்பாக அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளியில் கற்றுத்தர வேண்டும். ஒரு அவசர காலத்தில் சுயமாக அவங்க சக மாணவர்களுக்கு அந்த சிகிச்சையை பயன்படுத்தி ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மாணவர்களுக்கு. பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள், மேலும் நமது மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கான ஒரு முயற்சியை எடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலுமே இந்த 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஒரு பயிற்சியை அத்தியாவசியமாக நாம் கற்றுத்தருவதற்கான முயற்சியை எடுத்து அதற்கான வழிமுறைகளை நெறிப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.